ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்கே விலாக்ஸில் ஒரு கப் பொட்டுக்கடலை வச்சு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பொட்டுக்கடலை, ஒரு கப் சர்க்கரை, ஒரு 10 முந்திரி நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அரை கப் நெய் எடுத்துக்கணும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு கப் பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப் சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு பவுடர் இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை மாவு கூடயே இந்த சர்க்கரை பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவும் இந்த சர்க்கரை பவுடரும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச அரை கப் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அது கூட இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த நெய்யை எடுத்துக்கலாம். இப்போது இந்த நெய்யை இந்த மாவு கூட சேர்த்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நெய் சூடாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனில் கலந்து உருண்டைகளாக பிடிச்சிக்கணும். லைட்டாக கை பொறுக்கிற அளவு சூடானதுக்கப்புறம் நம்ம கைகளிலே நல்லா பிணைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல சத்தும் கூட இந்த பொட்டுக்கடலை உருண்டைகள் டெய்லியும் ஒன்று கொடுத்துட்டு வாங்க. எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரொம்ப சத்தான பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.